லோவே, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன்டி. நீ எப்படி இருக்க? நான் ஏசப்பா கிருபையில நல்லா இருக்கேன்டி. ஆமா, உங்க அக்காவை பார்க்கவே முடியல, சர்ச்சுக்கு கூட வர்றது இல்ல. ஆமா ஆமா, அதையும் கேக்குறேன். எங்க அக்கா பெரிய படிப்பு படிக்கிறாடி, 10th படிக்கிறா. அதனாலதான் சர்ச்சு கூட வர்றதில்ல. ஓ, பெரிய படிப்பு, 10வது இல்ல? அதனால உங்க அக்கா பல்லு கூட வளர்க்க மாட்டாளா? சாப்பிட மாட்டாளா? நைட்டு தூங்கவும் மாட்டாளா? அதெல்லாம் கரெக்டா பண்ணிடுவாடி. குறை இல்லாம கொரட்டை விட்டு 8 மணி நேரம் தூங்கிடுவாடி. பாத்தியா, திங்கறதுக்கு நேரம் இருக்குது, தூங்கறதுக்கு நேரம் இருக்குது. வாரத்துல 2 மணி நேரம் ஆராதனையில உட்கார நேரம் இல்ல. அதுக்கு என்னடி பண்ண முடியும்? எல்லா வாரமும் கண்டிப்பா வந்துடணுமா என்ன? அது சரி, நமக்கு அறிவை கொடுக்கறதே அவர் தான். ஏசாயா 58:13 ஓய்வு நாள்ல உன் இஷ்டப்படி செய்யாத, உன் இஷ்டப்படி பேசாத, உன் இஷ்டப்படி நடக்காத, அது ஏன் நாள், அத மகிமையான அப்படின்னு ஏசப்பா நமக்கு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, 10 கட்டளையில ஒரு கட்டளை, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக அப்படின்னு ஏசப்பா நமக்கு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நம்ம சர்ச்சில் நீ கேட்டது இல்லையா? நீ சொல்றது கரெக்ட் தான்டி. இப்பெல்லாம் நிறைய ஸ்கூல்ல ஞாயிற்றுக்கிழமை கிளாஸ் வைக்கிறாங்க. ஏன் கவர்மெண்ட் எக்ஸாமே ஞாயிற்றுக்கிழமை தாண்டி வைக்கிறாங்க. இதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியும்? நல்ல கேள்விதான். இப்படி தவிர்க்கவே முடியாத நேரத்துல எக்ஸாம் எழுதிட்டு வந்து சாயங்கால ஆராதனை அட்டன் பண்ணலாம். இல்லன்னா அப்பே 2 மணி நேரம் சர்ச்சில் உட்காந்து ப்ரேயர் பண்ணிட்டு போலாம். இதெல்லாம் யாரும் செய்ய மாட்டாங்க, காரணம் மட்டும் சொல்லுவாங்க. நீ சொல்றது உண்மைதாண்டி. நம்ம புரிஞ்சுக்காம தப்பு பண்ணிட்டு இருக்கிறோம். இனிமையாவது ஓய்வு நாளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இத கண்டிப்பா போய் எங்க அக்கா கிட்ட சொல்வேண்டி. என்ன பாக்குறீங்க?